ஹாய் 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 ஹலோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கதை வித் அப்பு. நான் சரஸ்வதி. இது அப்பு குட்டி. ஹாய் 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 லவ் யூ. ஸ்கூல் திறந்தாச்சா குட்டீஸ்? சூப்பர்டா அப்பு, கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்குறியே. என்ன குட்டீஸ், பேக் டு ஸ்கூலா? சமத்து குட்டிங்களா போங்க. அன்னன்னைக்கு நடத்துறத அன்னைக்கே படித்து முடிச்சுருங்க. அப்புறம் எக்ஸாம் போது டென்ஷனே வேண்டாம். கரெக்டு தானே? மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனல் கதை வித் அப்புவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டே வாங்க. போலாமா இந்த வர கதைக்கு? தேவா அப்படின்னு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் இருந்தானாம். என்ன தெரியுமா ஸ்பெஷல் அந்த தேவாக்கு? அப்பு லேசியஸ்ட் ஃபெலோ. ஆமாம், உலகத்திலேயே சோம்பேறி யாரு அப்படின்னா எல்லோரும் தேவா 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 அப்படின்னு பாயிண்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை பூ, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அம்மா ப்ரஷ்ஷு பேஸ்ட் எடுத்து வை, நான் பல் தேய்க்கிற டைமில் தண்ணியை பிடிச்சி வை, குளிக்கணும் அப்படின்னு எழுந்ததுலேருந்து அவங்க அம்மாவை வேலையை வாங்க ஆரம்பிப்பார் சார். உங்கள் அம்மாவா கத்திக்கிட்டே வருவாங்க. என்ன தேவா, சொன்னதை நீனு கேட்கவே மாட்டியா? உன் வேலையை நீ தான் பண்ணிக்கணும். நான் உனக்கு லஞ்சு கட்டணும், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், இப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் கிச்சனில் யார் வேலைக்கு போகிறது அப்படின்னா சார் காதுலியே வாங்க மாட்டார். அம்மா கிட்ட மட்டும்தானா பூ? கிடையவே கிடையாது. தன்னோட தங்க தேவி கிட்டேயும் என் ஸ்கூல் பேக்கை டைம் டேபிள் பார்த்து எடுத்து வெய்யே. ஐயோ, உனக்கு தினம் சொல்லணுமா? இது உன் வேலை தான் அப்படின்னு சார் அவளுக்கு வேலை கொடுக்க வேண்டியது. வீட்டுக்கு வேலை செய்கிற ஆயாவையும் சும்மா இல்லாமல், ஆயா யூனிஃபார்மை எடுத்து வெய்யி, ஷூஸ் எல்லாம் நல்லா தொடச்சி வெய்யி, டைனிங் டேபிளில் எனக்கு டிஃபன்லாம் ரெடியாக எடுத்து வெய்யின்னு சார் ஆர்டர் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ண போகிறான். அவங்க அம்மா சொல்லி சொல்லி அழுத்துட்டாங்க. பத்தியா அப்போ என்ன யோசிக்கிற? சில சமயம் உன்னை எவ்வளோ வேலை வாங்கியிருக்கேன். ஐயோ, இந்த கதையில் என்ன ஆக போகுதோ? நல்ல திட்டு வாங்க போறேன்னு நினைக்கிறேன். சாச்சா, திட்டெல்லாம் போகிறதே கிடையாது. இந்த கதையை முழுசா கேளு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிறங்கிறத நீயே டிசைட் பண்ணிக்கோ. அவங்க அம்மாக்கும் பொறுக்கவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் தான் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸுன்னு அவங்க மாமா மாமி சித்தி சித்தப்பான்னு எல்லோரையும் வேலை வாங்கிட்டு தான் ஒய்யோரமாக சார் உட்காரவும் எல்லோரும் இவன்கிட்ட வரத்துக்கே பயப்பட்டாங்க. இவன் எங்கேயாவது வந்தானா வேலையை கொடுத்துருவோம். பார்த்தீங்களா இந்த அநியாயத்தை? நேராக இவங்க அவங்க அம்மா வந்து அப்பா கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணணுங்க, இவன் இப்படி லேசியாக இருந்தான் அப்படின்னா தன் வேலையை அவன் பண்ணிக்கவே மாட்டான், கடைசியில் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னே அவங்க அப்பா யோசிச்சவரா, சரி நான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். வந்து சோஃபாவில் அப்படியே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது சாரு ஸ்கூல்லேருந்து வந்தார். அப்படியே தன்னோட ஸ்கூல் பேக்கை சோஃபாவில் விட்டு அடிச்சுட்டு, ஆயா பேக்கை வந்து உள்ளே வெய்யே, இதோ நான் இப்போ குளிக்க போகிறேன், தண்ணியை ரொப்பி வெய்யே, அம்மா ட்ரெஸ்ஸை எடுத்து வெய்யி, நல்ல சுட சுட எனக்கு வந்து பூஸ்ட்டை கலந்து வைமா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிவிட்டு நல்ல ரெஃப்ரெஷ் சாயங்காலம் ஸ்கூல்லே வந்தோடனே கை காலில் எல்லாம் குளிச்சு கிழிச்செல்லாம் சார் ரெடியாகி வந்து உட்காரவும் அவங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஐயோ, அடிக்க போகிறோரா? சேச்சா, ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காரு பூ. கிஃப்டா? இவ்வளோ லேசி ஃபெலோக்கா? ஐயோ. ஆமாம், சரின்னு அவன் வந்து உட்கார வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, ஏ தேவா, நான் உனக்கு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு கிஃப்ட்டு பார்க்கணுமா உனக்கு அப்படின்னு கேட்கவும் உனக்கு குஷி தாங்கலை. ஐயோ அப்பா, சீக்கிரம் காமி சீக்கிரம் காமி அப்படின்னோடனே நேராக ரூம்குள்ளேருந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு அப்படியே கிஃப்ட் பேப்பரில் சுற்றி கொண்டு வந்தோடனே அவசர அவசரமாக வாங்கி டமால் டமில்னு பிரித்து பார்த்தா ஷாக்கு தேவாக்கு. என்ன தெரியுமா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாரு? என்ன தெரியுமா பூ? கிரட்ச். இப்படி தான் இருக்கும், ஊன்றுகோல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. கால் இல்லாதவங்களுக்கு அந்த குச்சிகள் தான் தன்னோட கைகளுக்கு அடியில் வச்சுக்கிட்டு நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை வாங்கிட்டு வந்தார். பார்த்து அவனுக்கு தூக்கி வரி போட்டுச்சு. அப்பா, கால் இல்லாதவங்க யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நீ எனக்கு வாங்கி கொடுத்துருக்கே, இதுதான் கிஃப்டா அப்படின்னு கோவத்தில் கத்தவும் அவங்க அப்பா ஒன்றும் பதட்டமே படல. கத்தாத, இங்க சத்தம் போடாத,
கை கால் இல்லாதவங்க தான் அடுத்தவங்களோட உதவியை எப்போதும் ஹெல்ப்பை கேட்பாங்க. இந்த குச்சிகள் இல்லாம அவங்களால நடக்க முடியாது. எல்லாத்துக்கும் இந்த குச்சியை டிபெண்ட் பண்ணணும், அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணணும். உனக்கு கை கால் இருந்தும் நீ அப்படி தானேடா இருக்க தேவா. ஏதாவது யூஸ் பண்றியோ உன் கையை காலை அசைச்சு? எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு ஆள் வேண்டு இருக்கு. அதுக்கு எதுக்கும் உனக்கு பேசாம இதுலயே இனிமே யூஸ் பண்ணி நடந்துக்கோயேன். எனக்கு இதுதான் உனக்கு பெஸ்ட் கிஃப்ட் இந்த வாட்டி பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. கை கால் இல்லாதவங்கள்ட்ட போய் கேள, அதோட அருமை அவங்களுக்கு தெரியும். அது இல்லாம அவங்க கஷ்டப்படுறது தெரியும். கடவுள் உனக்கு எல்லா உடற்பாகங்களையும் பாடி பார்ட்ஸையும் நல்லா கொடுத்துருக்காரு. நீ ரொம்ப கிஃப்டட். அதை யூஸ் பண்ணாம இப்படியே இருந்தேன்னு வெய்யே, இதைத்தான் நீ எடுத்துக்கிட்டு நடக்கணும். நீ இனிமே முடிவு பண்ணிக்கோ. இனிமே நீ வேற வேலையை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்த அப்படின்னா, ஐ வாண்ட் யூ டு வாக் வித் திஸ். நீ இதால தான் நீ நடக்கணும் இனிமே, இதுதான் ரூல் இனிமே அப்படின்னு கரார ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அப்பதான் இவனுக்கும் புரிஞ்சது தான் பண்ணின தப்பும். சாரிப்பா, என்னோட லேசினஸ்னால, சோம்பேறித்தனத்தினால நான் இந்த பாடத்தை கற்றுக்க தான் வேண்டியதாக இருந்துச்சு. நான் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன். எங்களோட இது ஸ்கூலில் கூட ஒருத்தங்க வேலை செய்கிறாங்கப்பா, நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு கை கால்லாம் நல்ல கடவுள் கொடுத்துருக்காரு, நான் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் வேலையை தானே பண்ணிக்க ஆரம்பிச்சானா தேவா. நீங்கள் எப்படி சார், இனிமேல் நீங்கள் எப்படி சார் இருக்க போகிறீங்க? நல்லா சொன்னாரு அவங்க அப்பா. நானும் இனிமே என்னோட வேலையை நானே செஞ்சுக்கிறேன். அப்போதான் நானும் பிரிஸ்காக இருக்க முடியும். அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணிட்டேவும் இருக்க முடியாது இல்லையா? கரெக்டாக சொன்னேன். நம்ம எப்போ பாரு அடுத்தவங்களை நம்பியே இருந்தோன்னா அவங்க நேரத்துக்கு வரலனா கஷ்டம், வேலை நேரத்துக்கு நடக்கலைன்னா கஷ்டம். தன் கையே தனக்கு உதவி. கரெக்டு தானே குட்டீஸ்? உங்கள் வேலையை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும். அம்மாவையோ அப்பாவையோ அக்காவையோ தங்கையோ கூட இருக்கிறவங்களையோ எதிர்பார்க்கக்கூடாது, ஆர்டர் பண்ணக்கூடாது. சரிதானே?